தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறது. இது திமுக, அதிமுக இரண்டு பெரும் கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது. நேற்றைய தினம் வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே தாவேகா லீட் எடுத்த நிலையில் இரண்டாவது இடத்தில் அதிமுக இருந்தது. எனவே எதிர்க்கட்சியாக அதிமுக வந்துவிடும் என்ற கனவிலும் பல்வேறு தரப்பினர் இருந்த அதிகாரத்தை இழக்கவில்லை என எண்ணியிருந்தனர். ஆனால் நேரம் மாற மாற எதிர்க்கட்சி வரிசையில் திமுக வந்து அமர்ந்தது. இது ஒருபுறம் இருக்க, தற்போது திமுக கூட்டணியில் புதிய புயல் ஒன்று உருவாகியுள்ளது. வழக்கமாக திமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்லும் மோடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் திமுக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து வந்தது. இந்த சூழலில் தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 108 இடங்கள் மட்டுமே உள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியிடம் உள்ள 5 இடங்களும், இடதுசாரிகள் 2 இடங்களும், விசிகாவின் 2 இடங்கள் என ஆகிய கட்சிகள் எல்லாம் விஜயுடன் கூட்டணி செல்ல தயாராகிவிட்டன. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிகாரப்பூர்வமாக விஜயுடன் கூட்டணி மேற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவும் தயாராகிவிட்டதாக அறிக்கை விடவும் தயாராகி இருக்கிறார்களாம். இந்த தகவல்தான் தற்போது திமுக வட்டாரத்தை கலங்கடிக்கிறது. மோடி எதிர்ப்பு என்று செயல்பட்டதன் காரணமாக டெல்லி லாபியை இழந்தது மட்டுமல்லாமல் தான் வளர்த்துவிட்ட கூட்டணி கட்சிகள் கையை மீறி இப்போது விஜய் பக்கம் சென்று விட்டனர். வழக்கமாக ஒரு வார்த்தையை திமுக சொல்லி வந்தது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் அடிமை கூட்டணி என சொல்லி வந்தது. ஆனால் உண்மையில் இன்று கூட்டணி கட்சிகளிடம் அடிமையாகி இருப்பது திமுக தான் என்பது தற்போது வெளியாகியுள்ள ரிசல்ட் மூலம் வெட்ட வெளிச்சமாக மாறியிருப்பதுடன் திமுகவை கழட்டி விட்டுவிட்டு கூட்டணி கட்சிகள் விஜய் தலைமையை நோக்கி செல்ல முடிவெடுத்திருப்பது திமுக தலைமைக்கு நெருக்கடி மட்டுமல்லாமல் தர்ம சங்கடத்தையும் உண்டாக்கியுள்ளது. ஒரு கட்டத்தில் ஸ்டாலின் காங்கிரஸ், பாஜக என இரண்டையும் சமமாக வைத்து அரசியல் செய்திருந்தால் இந்நேரம் இதுபோன்ற தோல்வியை எதிர்கொள்ள தேவையில்லை என்று புலம்பி வருகிறார்களா? தனது நெருக்கமான பாஜக வட்டாரம் மூலம் திமுக நேற்று இரவே தூது அனுப்ப தொடங்கிய நிலையில் பாஜக முதல் நொடியிலேயே நிராகரித்து விட்டதா? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை மையமாக கொண்டு பாஜகவிற்குள் புது மாற்றங்கள் உண்டாகலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் திமுக பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாகவும் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி மேற்கொள்ள பெரும் சவாலை சந்திக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.